காசு கட்டுட்டானா ஒரு எம்பு நோய்க்கிறோம் ஐயா. கணக்கு எவன் தண்ணி படாம சேர்த்து நான் ஐடியா வச்சுட்டேன். கணக்கு கணக்கு உன் மண்டையில மயில் இருந்தா மட்டும் போதாது, மூளை இருக்கிற கணக்கு. கணக்கு நான் அப்படியே வயசுக்காடு பக்கம் போயிட்டு வந்துருந்தேன். நாளைக்கு சந்திரனை கூட்டு வருவான், அவனுக்கு வேலையா கொஞ்சம் பாத்துருப்பா. சாயந்தரம் சம்பாசனம் படம் இருக்கு, பணத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்து வந்துருப்பா. எடுத்துறேங்க சீக்கிரம் சரி மேடப்பா. அண்ணாப்பா சீக்கிரம். கணக்கு சொல்லு புரியா என்னப்பா? திரைக்கு வந்தவனும் கேட்டுருங்க, எல்லாரும் கேட்கப்பா. நான் யாருக்கெல்லாம் விவாதத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்க்க போறப்பா, என்னால முடிஞ்சா செய்தேன். அதை நான் பேசுறேன். இந்த பேச நான் கலந்து விட்டுறான்ப்பா. எதனப்பா கழுத்துல வச்சு முடியப்பா. சரிப்பா சரிப்பா. இன்னைக்குதான் எம்எல்ஏ பார்க்க போறேன். சொல்லுங்க. காசு கொடுப்பா. வாங்கிட்டு போப்பா. நான் சொல்றேன், என் கணக்கு போய் தலையை வெட்டி விடையா. பச்சிக்கிறான் கழுத்தா இருக்காங்க. சரி சரி வா. ஏதோ இவருக்கு தான் நல்ல நேரத்தில் அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு அக்கறை இல்லாத மாதிரியா பேசா. சரி சரி, உன் சொல்ல பொறுக்க முடியாது. நான் அப்படியே போயிட்டு வரேன். ஒரு தண்ணி ஒரு குடியா. பையன் லட்டு போட்டானா? நான் அதை பத்தா சொல்ல நினைச்சேன். நீ அதுக்குள்ளே கேட்டியா? இன்னும் 10 நாள்ல பஸ் எடுத்து ஊருக்கு வரானா? அது சொல்ல நினைச்சுதான் நீ கேட்ட. அப்பாடி, ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க பிடிச்சிருக்கு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. சரி சரி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சுதான் சாப்பிடலாம். மீன் குழம்பா? அப்போ ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதான். பாப்பா வா, வேலையா? பாப்பா வேலையா? என்ன எவ்வளவு தூரம்? நீங்க அப்படியே திருப்பம் போயிட்டு அவன் வீடு பக்கம் வரவும் ஐயோ மீன் குழம்பு கூப்பிட்டு. சரி சரி, அவனை சாப்பிட்டாங்கல்ல, அவனுக்கு ஜாஸ்தியா போடு. வேலையா கேட்டா வாங்கலையா? சாப்பிட போறான். ஏமாந்துருப்பா. எத்தனை கலப்பாப்பா இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தான். சாப்பிடுங்க.
இருக்கு ஐயா. என்னமா ஐயா சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு ஐயா. ரொம்ப சேஃப்டி ஐயா இருக்காதா அப்படின்னா வேலையா எங்க அண்ணன் என்ன செய்தாரு? உங்க அண்ணன் என்னமா செய்தாரு? வட்டிக்கு விட்டுக்கிட்டு வட்டி கொடுப்பாங்க அடிச்சு உதவி வாங்கி நிற்காதுமா. வேறையா நானும் கொஞ்சம் கலாங்கிட்டேன். என்ன பத்தி என்ன சொன்னாரா? ஆமா ஐயா ஒன்னா கூட்டு சொன்னாரு ஐயா. எல்லாரும் நெல்லை விட்டு பணத்தை கட்டுறாங்க, அவங்கள்ட்ட என்ன பணத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னாரு ஐயா. வேற என்ன சொன்னாரு வேலையா? வேற என்ன சொன்னாரு? உங்க மருமக பையன் எதுக்கா பணம், அவன் எதுக்கா பணம் போனான்னு சொல்லி கேட்டாருங்க. உங்க மருமக பையன் படிப்பு தான் பணம் போனாருன்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கு அவரு இனத்தை படிச்சு பிடிச்சாங்க, ஒழுங்கா அவங்க அப்பா அவனை கரெக்டா வேலைக்கு கட்ட மாட்டாம படிக்க போறாங்க படிக்க சொல்லி சொன்னாங்க. என்ன வேலையா? நானும் பணத்தை கேட்டுதான் நினைக்கிறேன். மழை தண்ணி இல்ல, என்னுடைய பொருளாதார காரணம் நினைக்கிறேன். சரி எப்படியாவது வருஷத்துக்குள்ள கடனை கட்டி முடிக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு நிம்மதி. ஐயா எப்படி ஐயா உங்க 2 பேர் குடும்பமும் கூடி இருக்கிறவங்க ஐயா. பாத்தியா மனசு சந்தோஷம் பண்ணுங்க ஐயா. அவன் வரணும் ஐயா. வேலையா ஒரு சொல்ல வரேன். நம்ம பாத்தியா தான் ஊர்ல இருந்து 10 நாள் வரணும் கஷ்டம் ஐயா. ஆமா ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா சின்னையா வந்தவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி காட்டுறாங்க ஐயா. சரிங்க பாருங்க வரவே நான் அப்படியே ஆள் கூப்பிட்டாரன். கலந்து போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. கணக்கு நாம சொன்ன பிளான் படி நாம நகையை கொள்ளையடிச்சு இனி 2 நாள் தான் இருக்கு. கணக்கு நீ பயப்படாதையா. இந்த காலத்துல பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டுக்குள்ள அரமாக்க ஒரு பாட்டு இருக்காது, எடுத்து வாப்பா. எடுத்துட்டு வாப்பா, நீ எடுத்துட்டு வாப்பா. ஓகே கணக்கு குடிக்கா. நான் சொல்லிட்டேன் எடுத்து குடிக்கணுமா? குடி கணக்கு. தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்க. இது போல தண்ணி நான் இது நாள் வரைக்கும் அடிச்சதே இல்லை. கணக்கு வெளிநாட்டுல வாங்கின பிறப்பியா நமக்கா சொத்தல வாங்கின பிறகு இன்னும் ஒரு ரவுண்ட் ஊட்டியா என்ன கணக்கு? ஒரு ரவுண்ட்லயே மரியாதை தான் படுறது. மனுஷன்யா தெரியாம பேசுறீங்க, இனிமேல் பேச மாட்டேங்க. கணக்கு ஒன்னா தண்ணி அடிக்க வந்த பிறகு மரியாதை என்ன வேண்டிக்கிற கணக்கு? என்ன நீ நாளைக்கு 4 பேருக்கு மத்தியில வச்சு வாயா பயம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு மரியாதை பரவாயில்லை கணக்கு. இல்லைங்கய்யா, இனிமே அப்படி பேச மாட்டேன். ஏதோ தண்ணியை உள்ள தள்ளத்தான் எதனாலும் செய்ய தோணுச்சு, அதான் என் பேசிட்டேன். ஐயா இன்னைக்கு ராத்திரி அந்த கோயிலுக்கு போகுமா? ஐயோ கணக்கு தண்ணி அடிச்ச உடனே தைரியமா பேசுறீங்க. முன்னெல்லாம் உன் தைரியம் எங்கேயா போச்சு கணக்கு? தண்ணி அடித்தாலும் அடிக்காம இருந்தாலும் எப்பவும் ஸ்டடியா இருக்கணும் கணக்கு. ஐயா இனி நான் தைரியமா தான் இருக்கேன். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. சாம் போனாங்க, முளம் போனாங்க. கணக்கு நாம வாழ்றதும் ஒரு தடவை, அதை நிறைய அனுபவிச்சுட்டு போன கணக்கு. கணக்கு நாம போகும்போது எந்த சொத்து கணக்கு நம்ம கூட வரப்போகுது? அனுபவிக்கிற சரி, ஆனா அடுத்தவங்களுக்கு பாரமா கூடாது இல்லையா? கணக்கு அடுத்தவனுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னா கோயில் நகையை கொள்ளையடிக்க போறோம். இல்ல நம்ம வேற எவன் வீட்டையாவது கொள்ளையடிச்சிருக்க மாட்டோம். அதான் சரிதான் ஐயா. கணக்கு நீ தண்ணி கணக்கு இன்னொரு ரவுண்ட் ஊத்து. அடி கணக்கு
வரீங்க? கணக்கு இதுல மூல பொறுப்பு என்னோடது. என்ன நீ துணைக்கு வர்ற? ஐடியா கொடுக்கறதும் என்னோட இது. கணக்கு 3ல 1 பங்கு கொடுத்தது கணக்கு. ஐயா கொண்டாடி பிள்ளைங்க இருக்கியா, அதனால கூட கொஞ்சம் கணக்கு குளம் பெருகு முன்னே தவளை குட்டியை தேடி பண்ணிச்சான். முதல்ல காரியம் முடியிட்டு கணக்கு, பின்னாடி வேலையை பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, அப்படியே நான் போயிட்டு வரட்டுமா? கணக்கு இருந்த காரியத்தை தண்ணி அடிச்சனால உடனே கொடுக்காத கணக்கு. உன் கொண்டாட்டிட்டு சொன்னா கூட அவன் எங்கேயா சொல்லி விட்டுருவா. இல்லைங்க ஐயா, வரதும் தொடங்கிடுறேன். சரி கணக்கு, நீ போயிட்டு வா. ஐயா போறேன். சரி போயிட்டு வாப்பா. அப்பா அப்பா பாஸ்கர், என்ன சௌக்கியமா? நம்மளுக்கு வருமாப்பா. நான் இப்பதான் வரலையா? ஆமாப்பா. சரி, பச்சையெல்லாம் எழுதியா? நல்லா இருந்துச்சுப்பா. வரவே ரெடி வரவே. யாருக்கா வர? உன் மாமா வந்துருக்கான். வாடா, என் ராசா. பாத்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என்னடா அப்படி எழுதி வச்ச? நாங்க தான் இருக்கேன், நீ தான் ரொம்ப இடத்துக்கு போயிருக்க. என்னடா எழுதி? இங்க பறிக்க போறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். நடுக்கு நான் உருவிட்டேன்டா. இனிமே 1 மாசம் லீவு தாமா வந்திருக்கேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன். என்ன பாஸ்கர், அந்த விளையாடே நின்றுட்டு இருக்க. உட்காருப்பா. ஆமா, நானே என் பிள்ளை நிக்க விடாம பேசிக்கிட்டே இருந்துட்டேன். என்னப்பா பாஸ்கர், என்னப்பா பச்சையெல்லாம் அப்படியே இருக்கா? பரிசெல்லாம் தான் போயிருக்கேன். சரி, அடுத்து என்ன செய்யறாப்ல சேதம்? இந்த பிரிஸ்பெக்ட் செலக்ஷன் போன மாதம் நடந்துருப்பா. அதுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, அந்த வேலையில நின்றுட்டு இருக்கா? நல்லா ட்ரெஸ் மாத்தி ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்படியே வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். சரிப்பா. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா அம்மா, என்னடா உனக்கா நான் சமையல் பண்ணி நிக்கேன். இங்க வாங்குறேன். என்னடா அப்படி சொல்ல போற? அம்மா எனக்கு இருக்கிறது 1 மாசம் லீவு. அதுக்கு முன்னே நான் பார்க்க வேண்டிய படத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா, யார பார்க்க போற? உடனே ரேகாவை பார்க்கணுமா? அதுக்கு என்னடா அவளை இங்கே வர வேண்டியதா போச்சு. சரிம்மா, அப்ப உடனே வர சொல்லுங்க. காமாட்சி, காமாட்சி, என்னமா கூப்பிட்டீங்களா? அம்மா. எங்க அண்ணன் முன்னு வேகா போய் கூட்டிட்டு வா. யாருக்கும் தெரிஞ்சாம, முக்கியமா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சாம கூட்டிட்டு வா. சரிம்மா. Let's
வந்துட்டாங்களா? பெரியாத்துல இருந்து யாரோ வந்திருக்கா போலுக்கு. அப்படியா? சரி நான் போயிட்டாமா. இந்த நேரம் எங்க போறாங்க? எங்க போனாலும் நம்ம கூடாம போக மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு வீடு அவங்க இருக்குங்க, நம்ம நிறைய போவோம். அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நாம போய் சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயா வாயா ஐயா வரக்கூடிய இல்லையா? சீக்கிரம் வாங்க. இன்னும் கோயிலுக்குள்ள போறாங்க. ஐயா என்ன வேலை பண்றீங்க? வேலையா? நீ இருக்கீங்க வந்த? ஐயா உங்களுக்கு வீட்டுக்கு போயிருங்க. ஊருக்குள்ள தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு நீங்க எங்களோட வந்துருக்கு. எனக்கு உனக்கு நாங்க பங்கு தர்றோம். ஐயா நீங்க தான் காலன்றீங்க, என்னையமா காலம் சொல்றீங்க? வேலையா? சாமியோட எங்க கொள்ளையடி வந்துருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆத்தா என்ன செஞ்சிருவான்னு சொல்லுது. ஆத்தா உயிரோட இருந்தாப்பா. ஆத்தா உயிரோட இருந்தா எவன்டா நகை செஞ்சு போடுவான்? இந்த மாதிரி அந்த கொள்ளையடிக்க தாண்டா நகை செஞ்சு போடுறாங்க. நான் ஒரு பெரிய மனுஷன், வெக்கம் இல்லையா? நாயா கொள்ளை அடிச்சு மாடி வீடு கட்டி காடு எல்லாம் வாங்கி போடுங்க. மாதிரி ஏழைங்க ஹவுஸ் அடிச்சா பாருங்க. எனக்கு வேலையா பேசுறத பாரு. வேலையா நீ வார்த்தையை அளந்து பேசு. இதுக்கு மேல பேசின உயிர் உனக்கு இருக்காது. பேசாம எங்களோட வந்திருப்பா. பங்கு வாங்கி நிம்மதியா வந்துடும். எத்தனை வரைக்கும் சண்டை போட்டு போடுவேன். சும்மா இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு பிச்சை பிடிக்கலாம் ஐயா. அந்த ஒரு தூக்க சொல்ற ஐயா. வேலைக்கார பையன் எனக்கே புத்தி போய் சொல்லியா? யோ கணக்கு அந்த கட்டி அடியா? போகலாம். நாம காட்டி கொடுத்துருவான். அதனால வேலையாதான் அங்க எடுக்க வேண்டாம். ஆத்தாவே அவளை கொண்டாங்க. நம்ம அவங்க பழங்கிட்டு போடலாம். கணக்கு ஐயா உங்களுக்கு மண்டையால மட்டும் இல்லையா, உடம்பு பூரா மூலதான். சரிக்கா வாசனை போகலாம். இருங்கய்யா. அவன் மேல சுத்தி வச்சு சாமி கையில குடிச்சிருக்கிறோம். கணக்கு ஆத்தா செஞ்சு மாதிரி ஆயிடும். செட்டப் செய்யறதுல ரொம்ப கிளம்பலாம். போலாமா? அம்மா என்னட்ட படிச்சாலும் உண்டியில் போட மாட்டேங்கி மணியா ஆட்டியா நான் உன்ன படிக்க இன்னமும் மாறாய் முகம் ஏதோ இங்கிட்டு இருக்கிறாங்க இங்கிட்டு முடியாது போட்டிருக்கேன். நீ வந்திருக்கியா அந்த ஆட்டாக்கடை பக்கம் என்ன நடக்க போகுதுன்னா ஐயா ஆச்சியோ எங்கிட்டயா குழப்பே. எங்க கால் எடுத்து போனாலும் கல்யாண வீட்டுல கிழவுதான் நடக்கும். கிழவுப்பட்டு வீட்டுல ஒப்பேர் நடக்கும். இவன் அடிச்சு சொன்னாரு ஆனால் பிறகு நடக்கும். எனக்கு இப்ப என்னது நடக்கும்? ஐயோ ஏப்பா இந்த பக்கம் அவருக்கு இந்த வேட்டியை தூக்கி கரு ஆட்டு பக்கம் போப்பா. ஆஸ்பத்திரி பலம் இருக்காயா? மவுத்தா ஐயோ மாசமா இருக்குமோ? அந்த ஆதி சக்தி இவனுக்கு கொடுத்துருப்பான்னு பாக்கேன். என்னமோ தெரியல. இப்ப என்ன 5 மாங்காய் தின்னேன். தாயே செப்பலோட்டத்தை இது நம்ம விஜயத்தை இவனுக்கு தான் போடுங்க. இது ஆபரேஷன் பண்ணாலும் எடுக்க முடியுமா? இதுக்கு எப்படி வரும்? அவரு வலிக்கியா? சீக்கிரம் நான்டா கூட்டு வரும். ஐயோ
ஆனா அந்த பஞ்சார் வீட்டு பக்கத்துல நீ பிறந்திருக்கு பாரு, அது நான் வச்ச பூசையோ இது என்ன நேரத்துல வந்திருப்பான், பூனை முட்டிக்கிட்டு இருக்க நேரம் படுத்திருப்பானா, ஆமா குட்டி போடு அளப்பா எனக்கு இங்க போ, நீ அங்க பேச எனக்கு அவருக்கு யாருக்கையா தெரியும், என்னன்னு கேட்க ஆளும், நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் போயிட்டு வரா, போயிட்டு வா. அந்த விநாயகனை படிச்சிருந்தா இந்த வந்துருவா, அந்த மூல விநாயகனே கிளை தீர்ப்பதனே குணாநிதியே குருவே சரணம். மறுகிட்டவும் சேரமாச்சி ஆத்தாளுக்கு விளக்கும்போது தண்ணி குடிக்கணும், என்ன செய்வது இந்த மணியாட்டாலும் ஆட்டா மாதிரிதான் வேலை சாப்பிடும், ஆம்பளை போய் வந்தா போறானா ஆட்டு கட்டிட்டு போவதுக்க எனக்கு நல்லா இருக்குமா அம்மைக்கு நல்லா இருக்குமா, வேணும் அம்மா யாருக்கும் கொஞ்சம் தொடுத்துக்கிறதா ஐயா. கந்த உன்னை காணும் கருணையுள்ளதோ அம்மாவுக்குள்ள யாரும் தாயை பராசக்தி உண்மைவெளி லோகமாதா போதும் ஒவ்வொரு தண்ணி இருக்கு, ஆட்டாள் ஊத்தணும், பூ சாத்தணும், மணி ஆட்டுவேன், காய்க்கிழமை மட்டும் வாங்கம்மா. நான் எனக்கு கொஞ்சம் எங்க ஆத்தா செஞ்ச வேலை, எங்க ஆத்துக்காரி செஞ்ச வேலை கொஞ்சம் இடுப்பு தண்ணி, ஆத்தா வந்தாலும் தூக்குவாங்க, யாரும் நேரம் வர